செல்ல குழந்தையே, திரு கார்த்திகையோடு கூடி வந்திருக்கின்ற தோஷத்தின் இந்த மங்கள கடைசி வெள்ளிக்கிழமையில் வராகியானவள் உன்னை மனமகிழ்ச்சியோடு காண வந்திருக்கின்றேன். தங்கமே, இது போன்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாள் அத்தனை சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. என் பிள்ளை இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் நீ பெற்றிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய தாயானவள் இன்று உனக்கு நல்ல வாக்கினை அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தை, நீ இன்று திருநாளில் உனக்கு இன்று தெய்வத்தை வழிபட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறப் போகின்றாய். இன்று நீ செய்ய நினைக்கின்ற வெற்றியினை பெறப் போகின்றாய். என் குழந்தையே, அது மட்டுமல்லாமல் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் முன்னேறி சென்று தொடங்க வேண்டும் என்று நினைத்து பின்னோக்கி ஒரு நாளும் நகர்த்தப்பட்டாயோ, அதில் உன்னுடைய அந்த தடங்கள் இன்று நீங்கி நீ நினைத்தது போலவே அந்த வெற்றியையும் தொடரத்தான் போகின்றாய். எந்த ஒரு செயலிலும் ஒரு அடி கூட பின்வாங்கி நிற்க என் குழந்தை நீ நினைத்து விடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக என் தங்க பிள்ளை, உனக்கான நல்லதொரு முன்னேற்றம் இன்று உன்னுடைய கண் முன்னே தெரிய போகின்றது. என் குழந்தையே, இன்று உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதற்காக நீ தெளிவு ஒன்று கிடைத்துவிடும். எந்த ஒரு விஷயம் இன்று உன்னுடைய மனதிற்குள் இருந்து குழப்பத்தை தந்து கொண்டிருக்கின்றதோ அது அப்படியே நீங்கிவிடும். என் குழந்தையே, இன்று நீ செய்ய நினைக்கின்ற செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சிவபெருமானை வழிபட்டு அவருக்காக இன்று நீ தியானம் இருந்து அவர் மனதை நீ குளிர்விக்க வேண்டும். இன்று இரவு முழுவதும் உனக்கான நாள். உனக்கு சிவபெருமானுக்கும் இடையில் இன்று உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய மன போராட்டம் மட்டும்தான் நடக்கும். என் குழந்தையே, ஆர்ப்பாட்டங்கள் இல்லாத ஒரு நாள் வழிபாட்ட அம்மா உன்னிடத்தில் எதிர்நோக்கி பார்க்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாக இது போன்ற நாட்களில் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை காண்பதனால் உனக்கு பிரதோஷம் என்று அம்மா இருக்கின்றார். அதே நேரத்தில் அவரை காண்பதற்கு பதிலாக என்னை கண்டாலும் உனக்கு பேரதிர்ஷ்டம்தான். இந்த வராகியானவள் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் இதைவிட பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் என்ன இருக்க போகின்றது? இன்று இந்த பேரதிர்ஷ்டத்தினை நீ தவற விட்டு விடாதே. என் பிள்ளையே, அடைய வேண்டிய இலக்கை என் குழந்தை ஒரு நாளும் விட்டுவிட நினைக்காதே. அப்போதே உன்னுடைய வேலையை நீ நேசிக்க வேண்டும். நீ தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியில் இருந்து மட்டும் நீ வருவதை எப்போதுமே தட்டி விடாதே. ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் உனக்கான வெற்றி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது என்பதையும் ஒரு நாளும் நீ மறக்க கூடாது. அனுபவம் என்பது உன் வாழ்க்கையில் என்ன தெரியுமா? எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் கிடையாது. எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதுதான் உன்னுடைய சூழ்நிலை. உண்மையில் பதற்றப்பட வேண்டிய வைக்கதே இல்லை. சூழ்நிலை பதற்றப்படாமல் கையாளுகின்றது என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் வெற்றியும் அமைந்திருக்கும் என்பதை பார்த்துதான் பதற்றப்பட்டு விடக்கூடாது. அல்லது நீ பதற்றத்தோடு எல்லாவற்றையும் கையாண்டு நிற்கவும் கூடாது. என் தங்கமே, பதற்றம் என்ற ஒன்று அனைத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதையும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக இந்த வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் ஏராளம். என் தங்கமே, தான் சிறந்த மனிதன் உன் வாழ்க்கையில் என்றும் யாருமே நிரூபிக்க ஆசைப்படாத மனிதன் எவனோ அவன்தான் உண்மையில் சிறந்த மனிதன். தன்னிடத்தில் உண்மையும் நேர்மையும் இருக்கும்போது தன்னை யாரிடத்திலும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் ஏற்பட்டு விடாது. அதிகாரம் செய்கின்ற இடத்தில் இருந்து அன்பாக மற்றவர் இடத்தில் என் குழந்தை
பேசி பழக வேண்டும். அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்கள்தான் இங்கு அதிகமாக. அதிகார தோரணையை யாருமே இப்போது ஏற்றுக்கொள்வது கிடையாது. மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உன்னுடைய உடலும் செயல்படும். பரபஞ்சமும் அப்படியே இயங்கும். அதனால் நல்லதை மட்டும் எப்போதும் என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும். நீ நல்லதை மட்டும் நினைத்து நல்லதை மட்டும் நீ எப்போதுமே இந்த நாளை நீ தொடங்க வேண்டும். உன்னுடைய உடலும் உன்னுடைய மனதும் எப்போதும் நல்லத்திற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும். வாழ்க்கையில் என் தங்க பிள்ளை, கஷ்டங்கள் வலிமையானது. அதை விட வலிமையானது என்ன தெரியுமா? உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. உனக்கு உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளாக மாறிவிடும் என்பதையும் ஒருபோதும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம் பெற முடியும், தோல்வியை அடைந்தவனும் இடம் பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லவா அவளால் ஒருபோதும் இடம்பெற முடியாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வெற்றியோ தோல்வியோ முயற்சி செய்துதான் கிடைத்தது என்ற ஒரு பெருமை உனக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது. வெறும் காரணம் மட்டுமே சொல்லி கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்ததை எல்லாம் கசப்பான நிகழ்வுகள். ஏனென்றால் அதை மீண்டும் நீ ருசிக்க நினைக்காதே. அதை விட்டு புதியதொரு நான் தொடங்க நினைத்தால் மட்டும் போதும். அனுபவம் தான் இந்த வாழ்க்கையை உனக்கு அந்த அளவிற்கு மெதுவாக கற்றுக் கொடுக்கின்றது. அனுபவம் கற்றுக் கொடுத்ததை விட வேறு எதுவும் உனக்கு அத்தனை சுலபமாக கற்றுக் கொடுத்து விட முடியாது. வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோரோ கெட்டதோ நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். என் தங்க பிள்ளையே, இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்ல வேண்டும். அதே நேரத்தில் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்ல வேண்டும். தேங்கி நிற்பாய், ஆனால் துயரம் வந்துவிடும். வாடி நின்று வருத்தம் உன்னை வாட்டி எடுத்துவிடும். ஓடி சென்று கொண்டே இருப்பதுதான் எப்போதும் பொருத்தமாக இருக்கும். நீ நதி போல வளைந்து தொழிந்து இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையிலும் ஒரு நொடி நீ நின்று விட்டால் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார். உன்னை முன்னேறி செல்ல விடுவார். ஒரு தொழில் ஆனாலும் சரி, ஒரு கல்வி ஆனாலும் சரி, எந்த ஒரு செயலானாலும் உன்னை ஒருவர் போட்டு பின்தொடர்ந்து கொண்டிருப்பார் என்கின்ற எண்ணத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே நீ அமைதி அடைகின்றாயோ, எங்கே நீ ஓய்வெடுத்து துணைகின்றாயோ, அங்கே அவர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, இந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் என் குழந்தை உனக்கு அதிக கஷ்டங்களை கொடுத்தது போல தோன்றும். அதன் பிறகு உனக்கு அதுவே சற்று மிகவும் குறைந்ததாக தோன்றும். காலம் செல்ல செல்ல அது உனக்கு பழகி போய்விடும். அதன் பிறகு எந்த ஒரு விஷயமானாலும் உனக்கு தெரியாது என்று எதுவும் இல்லை என்பதை நினைக்க தொடங்கும். இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைப்பாய். ஆரம்பத்தில் வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்த வாழ்க்கை அதன் பிறகு இவ்வளவுதானா என்று சரியாகிவிடும் என்ற மனநிலையை என் குழந்தை உனக்கு கொடுத்துவிடும். கஷ்டங்களை கொடுத்தது எல்லாம் சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மீட்டு கொண்டு வந்துவிடும். என் பிள்ளை, என்னவாக இருந்தாலும் சரி, என் குழந்தை, எல்லோரையும் மறந்து இன்று நீ சிவபெருமானின் அன்பையும் அருளையும் பெற்று அவருடைய நாமத்தையும் உச்சரித்து கொண்டே இருந்தால் போதும். என் பிள்ளை இன்று உன்னை தேடி ஓடி வருவார். என் பிள்ளையே, ஓம் சிவா நமக, ஓம் நமச்சிவாய நமக என்று சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு இன்று என்ன சோதனை வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ மாற்றிக் கொடுப்பார். உன்னால் நம்ப முடியாத வேண்டுதலையும் நிறைவேற்றக்கூடிய நல்லதொரு நாள் உனக்கு இப்போது வந்துவிட்டது. கிடைத்த அதிசக்தி வாய்ந்த நாளை நீ பயன்படுத்தி கொண்டு என் பிள்ளை, நீ உன்னுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும்.
என் பிள்ளையே, இந்த கார்த்திகை திருநாளில் என் குழந்தை வீட்டில் தீபத்தை ஏற்றி தெய்வத்திடம் வழிபட்டு நீ உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாகும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.